இந்த உலகத்துல எக்கச்சக்கமான மர்மமான விஷயங்கள் இன்னமும் கண்டுபிடிக்காம மர்மமாவே இருக்கு. எப்படி விண்வெளியில நம்ம நிறைய விஷயங்கள் இப்போ வரைக்கும் கத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கிரகத்துல என்ன இருக்கு, ஒவ்வொரு கிரகத்துல என்ன மழை பொழியுங்கிற வரைக்கும் இந்த போன்ல நமக்கு கிடைக்குது. ஆனா இதே உலகத்துல இருக்கிற 4ல் 3 பங்கு இருக்கிற கடலை பத்தி நமக்கு எதுவும் பெருசா தெரியறது கிடையாது. அது ஏன்னா நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி உள்ள கடல்ல வாழ்ற 10 மர்மமான விஷயங்களை பத்தி, அதாவது அது இருக்கா இல்லையா உள்ள 10 விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். This is top 10 with your Ilyas. ஜெயண்ட் ஸ்குவிட். கிட்டத்தட்ட ஆக்டோபஸ் மாதிரியே இருக்கிற இந்த ஜெயண்ட் ஸ்குவிட்ஸ் கிட்டத்தட்ட 23 அடிக்கும் மேல வளரக்கூடியது. இப்போ கூட ரீசெண்டா அட்லாண்டிக் சைடு யாரோ இதை பார்த்ததா ஒரு சிலர் ரீல்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு சிலர் அதை பேக்குங்கிறாங்க, இல்லை ஒரு சிலர் இது உண்மையிலே இருக்கு, இது ரொம்ப டீப் ஓஷன்ஸ்ல தான் காணப்படும், எப்பயாவது ஒரு தடவை தான் மேலே வரும் அப்படின்லாம் சொல்றாங்க. பட் இருந்தாலும் இது 100% இருக்கு அப்படின்னு யாருனாலும் சொல்ல முடியாது. ஒரு கட்டத்துல வாழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஆதாரங்கள் இருக்கு, ஆனா இன்னமும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. அண்டர் வாட்டர் ரூல்ஸ், அதாவது பல லட்சம் வருஷத்துக்கு முன்னால பூமியில இருந்த நிலப்பரப்புகள் கடற்கோர்களால் கொல்லப்பட்டு பூமிக்கு அடியில, அதாவது நீருக்கு அடியில இருக்கும். அதான் அண்டர் வாட்டர் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த அண்டர் வாட்டர் ரூல்ஸ் காணப்படுகிறது. ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா 4ல் 3% தண்ணீர்னு சொன்னோம்ல, 100%மே நிலமா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சேலஞ்சர் டீப். மரியானா ட்ரென்ச் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்பவே ஆழமான ப்ரெஷரைஸ்டான ஒரு குழி, ஓகேங்களா? இந்த மரியானா ட்ரென்ச்சை விட ரொம்ப ஆழமான ஒரு இடம் தான் கடல்ல இந்த சேலஞ்சர் டீப். ஜெயண்ட் வைரஸ், கொரோனா, இந்த மாதிரி நிறைய வைரஸ் இருக்கிற காலகட்டத்தில் நம்மளால வைரஸை பார்க்க கூட முடியாத அளவுக்கு நுண்ணுயிரியா இருக்கும். ஆனால் கடல்ல விசிபிளா இருக்கக்கூடிய ஜைஜாண்டிக் வைரஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும் பட்சத்துல அளவுக்கு பெருசா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்க. கடல்ல நிறைய மர்மமான விஷயங்கள். வேல் கிரேவியார்ட். திமிங்கலம் ஒரு மிகப்பெரிய உயிரினம். அது வாழ்ந்து இறந்ததுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல அது பல உயிரினங்களுக்கு ஒரு மூலக்கூறா இருக்கு. அதை வச்சு பல உயிரினங்கள் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கு. அது ஒரு வாட்டர்ல உள்ள, சீல உள்ள நிறைய கைண்ட் ஆஃப் ரெப்டைல்ஸ் அனிமல்ஸ்க்கு ஒரு ஃபுட், அதாவது அந்த ஃபுட் செயின்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு அனிமல் வேல். இந்த வேல் கிரேவியார்டு இருக்கிற இடங்கள் எல்லாம் கண்டிப்பா பைரட்ஸ் இருப்பாங்களா? அவங்களுடைய கேம்ப் அந்த வேல் கிரேவியார்ட் பக்கத்துல தான் இருக்கும். நிஞ்சன். இந்த நிஞ்சன்கிறது ஒரு ஹியூமனாய்டு வேல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த வேல் இருக்குல்ல, அதுவே ஒரு ஹியூமன் ஃபேஸ்ல உள்ள கை காலெல்லாம் இருந்தா எப்படி இருக்கும், ஸோ அதுதான் நிஞ்சன் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஜாப்பனீஸ் அர்பன் லெஜண்ட் ஸ்டோரின்னு சொல்றாங்க. இது ஒரு காலகட்டத்தில் ஜாப்பனீஸ் இன்டர்நெட்ல ரொம்ப பயங்கரமாக, அந்த 2010 2011 ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம். பிகாஸ் இதை ரியலா ஒருத்தர் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது இப்போ வரைக்கும் உண்மையா பொய்யா தெரியல. இது வரைக்கும் இது வாழ்ந்ததற்கு உண்டான சான்றோ இல்லை இது வாழ்ந்திருக்கணும் யாருக்குமே தெரியாது. அதிகபட்சமா இந்த நிஞ்சன் சேலஞ்சர் டீப் கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சு பாருங்க. வேல் சைஸ்ல ஒரு மனுஷன் இருந்தானா ஏன் அவனால சேலஞ்சர் டீப்புக்குள்ள போயிட்டு வந்திருக்க முடியாது? சன்கன் சைமெட்ரி. இது ஒரு சுடுகாடு, ஓகேங்களா? இந்த சுடுகாடு ஒரு ஓஷன் எரப்ஷன்னால இது கடல் கடியில போகப்பட்டிருக்கு, ஓகேங்களா? ஸோ இதை நிறைய ஆர்கியாலஜிஸ்ட் போய் பார்க்குறப்போ இந்த செட் ஆஃப், அதாவது அந்த அது உடையாம இல்லை எதுவும் தனித்தனியா செதறாம கரெக்டா அந்த சிமெட்ரி அப்படியே உள்ள போயிருக்கு. ஈவன் அதுக்குள்ள உள்ள பிணங்களும் அப்படியே உள்ள போகப்பட்டிருக்கு.
இதை இப்போ வரைக்கும் எந்த மீனும் சீண்டல, எந்த விஷயமே பெரும்பாலும் ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது, ஒரு விஷயம். ஒரு ஃபேக்ட் என்னன்னா, உயிரில்லா விஷயங்கள் எல்லாமே கடலுக்குள்ள போனா அது மிதந்து மேலே வந்துடும் அப்படியா இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பட் இந்த ஒரு சிமெட்ரியில உள்ள எந்த ஒரு விஷயமே மேலே வர கிடையாது. ஸோ ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு தோணுன ஒரு விஷயம் கோஸ்ட்லி அப்பேரிஷன். ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய கடலுக்குள்ள ரிசர்ச்சர்ஸ் போனவங்களுக்கு இந்த கோஸ்ட்லி அப்பேரிஷன்ஸ் வந்திருக்கும். கோஸ்ட்லி அப்பேரிஷன்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இந்த ஹாரர் விஷயங்கள், அதாவது திடுக்கிடும் சம்பவங்கள், நம்ம யாரையாவது இறந்தவங்களை பார்க்கறது, இல்லை நமக்கு பேயின்னு நினைக்கிறது, நமக்கு புரியாத ஒரு விஷயத்தை நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கறது, கடலுக்கு அடியில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. ஆனால் அதை யாருனால கேப்சர் பண்ண முடியல, அன்பார்ச்சுனேட். ஆனால் பேய் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத நிறைய பேர் நம்புறாங்கன்னா, அவங்க அதிகமாக கடலுக்கு அடியில் போகப்பட்டு வந்தவங்களா தான் இருப்பாங்க. நீங்கள் கூட கடலுக்கு அடியில் போயிட்டு வந்தீங்கன்னா, அது எதனாலன்னு தெரியாது, நம்ம மைண்ட் ஆடுற டைனமோ கேம் கூட தெரியாது. ஆனால் கோஸ்ட்லி அப்பேரிஷன்ஸ் உங்களுக்கு வரும். லீவியத்தான். லீவியத்தான்ங்கிறது ஒரு மிகப்பெரிய காட்சிலா மாதிரி ஒரு அனிமல். இந்த அனிமல் கிட்டத்தட்ட நம்ம காட்சிலாவே கூட இருக்கு. தண்ணிக்கு அடியில் வாழக்கூடிய ஒரு ஈவ்லெஸ் அனிமல். இந்த அனிமலை பைபிள்ல சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்துல ஒரு சீரம் வாழ்ற மான்ஸ்டரை லேவியத்தான்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதோட வேலை என்னன்னா, இந்த ரொம்ப மோசமான ஒரு அனிமல், இது மக்களை கொண்டு துன்புறுத்தி, நம்ம நிறைய படங்கள்ல கூட பார்த்துருக்கோம், இன்னமும் கடல்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை நிறைய கிறிஸ்டியானிட்டி பிலீவ் பண்ற பீப்புள் ஃபைனலா இந்த ஒரு இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன இடம்னு சொல்ல மாட்டேன். ஆனா இந்த லேவியத்தான் இப்போ வரைக்கும் இருக்கு அப்படின்னு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. ஆனா இது கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் மேபி அது உண்மையா கூட இருக்கலாம். பட் நான் இந்த 10 விஷயங்களை உங்களை கேட்குற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல எந்த விஷயம் இது கண்டிப்பா இருக்குப்பா, இது ஏன் மர்மமான லிஸ்ட்ல வந்திருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் என்னென்ன மர்மமான டாப் 10 விஷயங்கள் இருக்கோ அது உங்களை சேருங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இந்த டாப் 10 வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்.